வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சரி சண்டர். இன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன் V-Guard 50, அதாவது பார்த்திங்கன்னா VG50 மாடல். இது வந்து அவுட்புட் வரலன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்த செக்ஷனில் நம்ம பார்க்கணும், என்ன வோல்ட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வரும், என்ன வோல்ட்டு வரலன்னா அவுட்புட் வராது, அது எந்த செக்ஷனில் பார்க்கலாம், என்ன ஃபில்டர் மாற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பர்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ நான் அது ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் V-Guardல பார்த்தீங்கன்னா 3 ஃபில்டரும் வரும், சில இடத்துல 5 ஃபில்டரும் வரும். இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மெயின் ஃபில்டர் வந்து நமக்கு 220 63 வோல்ட்டும் போட்டிருப்பான், 220 40 வோல்ட்டும் போட்டிருப்பாங்க. சரிங்களா, இது 100 MFT வந்து டைம் டிலேக்கு போகிற இந்த கெப்பாசிட்டர். மோஸ்ட்லி இந்த ஃபில்டர் நமக்கு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அவுட்புட் வராது, மெயின் ஃபில்டரும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வராது. சரி, இப்போ நம்ம மெயின் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இந்த 2 பின் எதுக்காகனா, உங்களுக்கு டைம் டிலே ரொம்ப லேட் ஆகுதுன்னா அதை ஷார்ட் பண்ணிங்கன்னா உடனே நமக்கு அவுட்புட் வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம இந்த ஃபில்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மெயின் ஃபில்டர் தான் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். எப்படிங்க, ரொம்ப அதிகமாக. ஏன்னா 24 hours + 24 hours 360 டேஸும் அது ஆன்லேயே தான் இருக்கும். சரிங்களா, வருஷம் 365 நாளும் இந்த ஸ்டெப்லெஸை நம்ம ஆஃப் பண்ண போகிறதில்ல. பட் ஒன் டே இதை ஆஃப் பண்ணி வச்சாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய அத்தனை திங்ஸுமே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இது V-Guard பார்த்திங்கன்னா இந்த போர்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தவங்க BPL, இதிலே போட்டிருக்கு பார்த்திங்களா, BPL கம்பெனிக்காரங்க. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணது சர்க்கியூட்டு, இந்த டயக்ராம் எல்லாமே அவங்களோட தான். ஏன்னா சில மாடலுக்கு வந்து இப்போ V-Guardே வந்து அவங்களே வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பழைய மாடலுங்கனால இது அவங்க பண்ணினது, இப்போ அவங்க பண்ணுறதில்ல. BPL கம்பெனிக்காரங்க வந்து இந்த சர்க்கியூட் பண்ணுறதில்ல. ஏன்னா அங்கேருந்து இவங்க காப்பி அடிச்சிட்டாங்களே, அதனால் இவங்களே பண்ணிக்கலாம். ஓகே, சாரி, நான் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது வந்து கெப்பாசிட்டர் மாற்றி ஃபால்ட் எப்படி ரெடி ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன வோல்ட் நிற்குதுங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த போர்டை PCB கழட்டிக்கலாம். நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லாக் தான் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அமுத்துனீங்கன்னா அந்த போர்டு கீழே போயிடும். சரிங்களா, இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே போயிடும். இப்போ நம்ம உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த போர்டை அந்த காடியிலேருந்து நீங்கள் மெதுவாக உருவி எடுத்துக்கலாம். லாக் உடைக்காமல் பத்திரமா எடுத்து வைங்க, அப்போ தான் நீங்கள் மறுபடியும் போட முடியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த போர்டில் வந்து எங்கே என்ன வோல்ட் வரும், என்ன இடத்துல என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மீட்ரு வந்து நான் வந்து 20ல் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து மெயின் ஃபில்ட்ரு, இந்த டயோடுக்கு கீழே மெயின் ஃபில்டர் இருக்குது. இப்போ நம்ம ப்ளஸும் மைனஸும் வச்சு என்ன வோல்ட் வருதுங்கிறது பார்க்கலாம். 18.82 வோல்ட். சரிங்களா, அதாவது 18 வோல்ட்டு 19 வோல்ட் நமக்கு வருது. சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வோல்டேஜ் 19 வோல்ட் நமக்கு அங்கே நிற்கிது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டைம் டிலே, அந்த கெப்பாசிட்டர் 100 MFT 40 வோல்ட், அந்த 40 வோல்ட் கெப்பாசிட்டர் எப்போ இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த டைம் டிலே கெப்பாசிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். 100 MFT ஃபஸ்ட்டு அந்த ஃபில்டர் நம்ம கழட்டிக்கலாம். எப்போவுமே ஒரு ஃபில்டர் கழட்டுறீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸை கரெக்டாக போடுங்க. ஏன்னா நீங்கள் ரெடி பண்ணுறது கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனால் கண்டுபிடிச்சி மாற்றினதுக்கப்புறமும் பட் சேம் அதே ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் அது கண்டுபிடிச்சும் எந்த யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் கெப்பாசிட்டரோட பொலாரிட்டி வந்து கரெக்டாக போடுங்க. பொலாரிட்டி மாற்றி போட்டிங்க அப்படின்னா டைம் டிலே கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட உடனே ஆன் ஆயிரும். பட் ஆனால் ஒன் டேயில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம 100 MFT 25 வோல்ட் இந்த ஃபில்டர் நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா, இப்போ அதில் இருந்தது 100 MFT 25.
இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா சேம் அதே வேல்யூ 25 தான். செக் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் கலட்டிட்டீங்க, மறுபடியும் எப்படி கலட்டுன்னு தெரில அப்படின்னா இந்த போர்ட்லேயே வந்து உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த பக்கம் இந்த கோடாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மைனஸு, இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ஸு. அதாவது இது வந்து மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு. அதனால் இங்கே மைனஸ் இருக்கிற பக்கம் ப்ளஸ்ஸும், ப்ளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸும் போட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. போட்ட உடனே ஆன் ஆகலாம், பட் ஆனால் ஒன் டேயில் ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வரும், இல்லை இந்த கெப்பாசிட்டர் வெடிக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்தால் கிரவுண்டு, இது ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல இந்த சிம்பிளே இல்லை, வெறும் ரவுண்டு தான் சார் இருக்குது. என்ன பண்ணலான்னா அந்த கலட்டுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு மார்க்கர் வச்சு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க, ஒரு புள்ளி வச்சுட்டு கழுத்துங்க. அப்போ இங்கே புள்ளி இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு மைனஸு அப்படின்னு உங்கள் இதுக்கு நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். எப்போவுமே சால்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்டர் பண்ணுங்கள், பக்கத்தில் ஷார்ட் ஆயிடாமல். ஏன்னா இதெல்லாம் எஸ்எம்டி காம்பனண்ட்டு, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் சால்டர் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் கட்டர் வந்து இந்த மாதிரி கட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேம் இதே ப்ரைஸ் தான் இது வரப்போகுது. இது வந்து எட்ஜு கட்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு இதில் கட் பண்ணுறதுக்கும் இதில் கட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு இது எட்ஜில் இருந்தே நமக்கு கட் ஆகிரும், நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ண இடமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த கெப்பாசிட்டி மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு ரெட் லைட் எரியுது, அவுட்புட் வந்து க்ரீன் வந்துடும். இப்போ நம்ம இந்த டைம் டிலே கெப்பாசிட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு எப்படி ஒர்க் ஆகுங்கிறது பார்த்துடலாம். சரிங்களா? இந்த டைம் டிலேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.22, 1.26, 1.28 வோல்டேஜ் வந்து நமக்கு வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட வோல்ட் நமக்கு அங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே அவுட்புட் வந்துடும். வோல்டேஜ் அதிகமாகிட்டே இருக்குங்களா, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 1.43, 47, 49, 50, 53, 54. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு 2 வோல்ட் வந்திருக்கும். 1.63, மேக்ஸிமம் உங்களுக்கு 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆன் ஆயிரும். எப்பவுமே நமக்கு ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா இப்போ இந்த ஃபில்டர் ஷார்ட் ஆனங்காட்டி உங்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்தால் வரும். எப்பவுமே வந்து நமக்கு ஒரு ஃபால்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, டைம் டிலே ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டி மாற்றுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் மெயின் ஃபில்டர் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மெயின் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 19 வோல்ட் நமக்கு வரணும். 19 வோல்ட் வரணும். பதினெட்டுலேருந்து 19 வோல்ட்டுக்குள்ளே. சரிங்களா? நமக்கு 18.56 வோல்ட், நமக்கு அது 19 வோல்ட்டுக்குள்ளே நமக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கும். சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இங்கே இப்போ 13, 12 இல்லை 10 இந்த மாதிரி தான் வரும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கெப்பாசிட்டி கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும், மாற்றி விட்ருங்க.
ஏன்னா உங்களுக்கு டைம் டிலே ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நீங்கள் மோஸ்ட்லி செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த 100 MFT ஃபில்ட்ரு, மெயின் ஃபில்ட்ரு ரெண்டும் தான். இல்லை ரெண்டும் மாற்றியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகக்கூடிய சின்ன சின்ன கெப்பாசிட்டி 4.7 இல்லைனா 47 இந்த மாதிரி கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. லோ வேல்யூ தான் போட்டிருப்பாங்க. அந்த லோ வேல்யூ ஃபில்டரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம் வரும். ரிலே கம்ப்ளைண்ட் வருது கொஞ்சம் ரேரு. நம்ம வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு வரீங்க. எனக்கு இங்கே நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டை மிகச்சிறப்பாக உங்கள் திறமையால் பக்காவாக ரெடி பண்ணுறீங்க. ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல பிரச்சனைகள் வந்து இண்டக்ஷன் ஆகட்டும், ஸ்டெபிலைசர் ஆகட்டும், மிக்ஸி ஆகட்டும், எங்கிட்ட நீங்கள் டவுட்டே கேட்காம ஃபஸ்ட் கிளாஸ் பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணி வளரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவான நேரங்கள் தான் இருக்குது. சீக்கிரமே நீங்கள் டெவலப் ஆகிடலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் இருக்கேங்க, ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? கவலையே பட வேண்டாம். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கூப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து ஜஸ்ட் அது என்ன ப்ராப்ளங்கிற ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ எனக்கு எடுத்து அனுப்புங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட்டு அவுட்புட் வராமல் இருந்துச்சு. இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஏசியில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறத செக் பண்ணிடலாம். மீட்டர் நான் 600 வச்சுருக்கேன். 240, சரிங்களா? பக்காவாக நம்ம அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு ஃபில்டரோடு மாற்றினது போதுமாண்ணா, பேக் பண்ணி கொடுத்துடலாமாண்ணா அப்படின்னா ஓகே, மறுபடியும் ரிப்பீட் வரப்போகிறது இல்லை. இன்கேஸ் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல 3 ஃபில்டர் தான் வருது. பெருசாக நமக்கு செலவாக போகிறது ஒன்றும் கிடையாது. இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் 2 வருஷம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக ஓடிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த ஃபால்ட் ரிப்பீட்டடாக வராது. பட் அடுத்தது உங்கள் சர்வீஸ் பிடிச்சிருந்து உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்ட் வரலாம், சரிங்களா? என் ஸ்டெபிலைசர் பண்ணி கொடுத்தாரு, 2 வருஷம் இப்போ வரைக்கும் சூப்பராக ஓடுது. வெறும் 300 தான் சார் சார்ஜ் பண்ணார். வெளியே 1000 ரூபா கேட்டாங்க, 300 தான் சார்ஜ் பண்ணார். சூப்பராக ஓடுது சார், நீங்கள் அவர் கடைக்கு கொண்டு போய் கொடுங்க சார் அப்படின்னு ஒரு நல்ல நேம், குட் நேம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லோ வேல்யூ ஃபில்ட்ரு மோஸ்ட்லி ஸ்டெபிலைசரில் இருந்தால் தயவுசெய்து சேஞ்ச் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? மெயின் ஃபில்டர் செக் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா அதையும் மாற்றி விட்ருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பக்கம் லோ வேல்யூ ஃபில்டர் ஒன்று இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ணி விட்றேன். ஆல்ரெடி நான் டைம்லேயே ஃபில்டரை மாற்றிட்டேன். நமக்கு மெயின் ஃபில்டர் நல்லா தான் இருக்குது. அதனால் அந்த லோ வேல்யூ ஃபில்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்றலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க இந்த லோ வேல்யூ ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அது பழைய லெட்டுங்கிறதுனால கொஞ்சம் உருகிறதுக்கு டைம் எடுக்கும், ட்ராக் கட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் புதுசாக கொஞ்சம் லெட் அதில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்டரை கழட்டிட்டோம். இதுலேயே உங்களுக்கு அந்த அடையாளம் போட்டிருப்பான். கீழே வந்து கிரவுண்டு, மேலே ப்ளஸ்ஸு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 47-25 வோல்ட் போட்டிருப்பாங்க, சரிங்களா? 45-25 வோல்ட். நம்ம இந்த 47-25 வோல்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் எங்கிட்ட 47-25 வோல்ட் இல்லைண்ணா, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து 63 வோல்ட்டு அதிகமாக இருக்குது, இது போடலாமாண்ணா அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் போடலாம். நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் 47க்கு 47 தான் போடணும். உங்கள்கிட்ட வெறும் 100 MFT தான் இருக்குது, இல்லை எனக்கு வந்து இதிலே வந்து 22 MFT இருக்குது அப்படின்னு கம்மியாகவும் அதிகமாகவும் MFT மட்டும் தயவுசெய்து மாற்றி போட வேண்டாம். இதில் என்ன MFT இருக்குது, 47 இருக்கா, 25 இருந்த இடத்துல நீங்கள் 50 போடலாம், 63 போடலாம், தப்பு இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஃபில்டரை போட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்விங் பண்ணிக்கலாம் நீட்டாக. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு இன்புட் வந்துருச்சு.
அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. சரிங்களா, இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸாக ரெடி பண்ணலாம். அவ்வளோ நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஆனால் என்னண்ணா இவ்வளோ தானா, ரெடி ஆயிடுச்சிங்களா, இப்போ இந்த ஒரு ஃபில்டர் மாற்றாம விட்டுட்டிங்கன்னா பரவாயில்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கும்போது நீங்கள் மாற்றணுங்கிறத இல்லை நீங்கள் மாற்றி தான் ஆகணும்னா விருப்பப்பட்டால் மாற்றி விட்ருங்க. ஏன் அப்படின்னா நல்லா தான் இருக்குது, பட் 50% இருக்கும், 50% வீக்காக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, எதுக்குங்க நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றுனாலும் ஊற்றுவீங்க, பட் நான் மாற்றி விட்ருவேன். ஆல்ரெடி ஒரு நண்பர் எங்கிட்ட கமெண்டில் கேட்டார், குத்து மதிப்பாக எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களே, நீங்கள் ஃபால்ட் எதுவுமே சொல்லவே இல்லையே, இதுதான் ஃபால்ட்டுன்னு ஏன் எங்ககிட்ட சொல்லலை, எல்லாத்தையும் மாற்றிட்டா ரெடியாக தான் செய்யும், ஃபால்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தார். இந்த வீடியோ அவருக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபால்ட் இது தான், நான் சொல்லிட்டேன், இதுதான் ஃபால்ட்டு, ரெடி பண்ணி அவுட்புட் வந்துச்சு. சரிங்களா, பட் உங்களுக்கு 50% இந்த பக்கம் உங்களுக்கு வீக்காக தான் இருக்கும். அதாவது ஒரு சைடு வந்து இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, ஒரு சைடு வீக்காக இருக்கும். அப்போ இங்கே நல்லா இருக்கும்போது அந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து வீக்காக இருக்கும்போது எச்சா பலவீனமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா மெயின் ஃபில்டர் வந்து நமக்கு ஒரு 50% நல்லா இருக்குன்னா ரிப்பீட் ஃபால்ட் வரப்போகிறதும் கிடையாது. பட் 6 மந்த் இல்லை 1 இயர்க்குள்ளே ஓடிடலாம். பட் 3 மாதத்துக்கு அப்புறம் கூட கம்ப்ளைண்ட் வந்தாலும் வரலாம். நான் அதனால தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டெபிலைசரில் பொறுத்த வரைக்கும் 4 கெப்பாசிட்டினா 4 சேஞ்ச் பண்ணி விட்ருவேன். அது சில பேருக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் குத்து மதிப்பாக மாற்றிடுறீங்களே அப்படின்னு கேட்குற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். கம்ப்ளைண்ட்டு இந்த டைம் டிலே கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் 100 MFT நான் வந்து 25 வோல்ட் மாற்றணும்னா அவுட்புட் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க முதல்ல. சரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் கண்டிப்பாக லோ வேல்யூ கெப்பாசிட்டர் மாற்றி தான் ஆகணும். அதை மாற்றாதுக்கு முன்னாடி இதை மட்டும் தான் மாற்றி அவுட்புட் வர வச்சு காமிச்சிட்டேன். பட் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃபில்டர் மட்டும் மாற்றிட்டேன். பட் இருந்தாலும் இது நான் மாற்றலை, உங்களுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக, கம்ப்ளைண்ட் இது தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா ஸ்டெபிலைசர்லையுமே இது நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, இதுலேயும் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் அடுத்த ஸ்டெபிலைசரில் நான் பண்ண மாதிரி பண்ணி பாருங்கள், இல்லைன்னா மெயின் ஃபில்டர் மாற்றி பாருங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த பதிவில் தரமான பதிவில் சந்திக்கலாம். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்து சந்திக்கலாம். நன்றி வியூவர்ஸ்.